ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மாக்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம நேத்தி வந்த இந்த எடிட்டோரியல்லேருந்து ஒரு 10 சூப்பரான வார்த்தையை பார்க்க போகிறோம். வித் பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷனோட பார்க்க போகிறோம். சரியா? சரி, செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னி நாளோட மொதல் வெகாப் என்ன அப்படின்னா ஸ்வான் அப்படின்றது தான் மொதல் வேர்ட். ஸோ பார்சல் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். சினானிம் வந்து கன்ஃபார்ம்டு. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. ஸோ சத்தியமாக ஒரு விஷயம் நடக்க போகுது, நிச்சயமாக ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த இந்த வார்த்தையை சொல்லி யூஸ் பண்ணலாம். ஸ்வான் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஷி வாஸ் அ ஸ்வான் enemy ஆஃப் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க? ஸோ ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாங்க. அந்த பெண் வந்து அநீதிக்கு எதிரானவள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டர்வென்ஷன். ஸோ இன்டர்வென்ஷன் அப்படின்றது தலையீடு, குறுக்கிடுதல். ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, அந்த விஷயத்தில் போய் நம்ம தலையிடுறத தான் நம்ம வந்து இன்டர்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சினானிம் வந்து இன்டர்ஃபரன்ஸ். ஸோ ஆண்டனிம் வந்து கம்பைன். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. த இன்டர்வென்ஷன் ஹெல்ப் ஹிம் ஓவர் கம் இஸ் அடிக்ஷன். ஸோ ஏதோ ஒரு ஆண் இருந்திருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் ஆயிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு குடிப்பழக்கமாகவோ இல்லைனா வந்து சிகரெட் பிடிக்கிறதாவோ, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும். ஸோ யாரோட இன்டர்வென்ஷன் வந்து அவங்கள அந்த ஓவர் கம் பண்ணியிருக்கு, அதுல இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரெவலியன். ஸோ ரெவலியன் அப்படின்றது ரெவல்யூஷன், கிளர்ச்சி நடக்குதுல்ல, அதை தான் நம்ம வந்து ரெவலியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்டிசிபிள் வந்து நவுன்ல வரும். ஆன்டனி வந்து ஒபீடியன்ஸ். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். த ரெவலியன் அகேன்ஸ்ட் அப்ரஸிவ் ரெஜிம் கெயின் மொமெண்டம். ஓகேவா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க? ஏதோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி கிளம்பி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அது வந்து ரொம்ப முழு வீச்சில் நடைபெற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அப்பரண்ட். ஸோ அப்பரண்ட் அப்படின்றது எவிடென்ட். ஓகேவா? வெளிப்படையாக ஒரு விஷயத்த நம்ம சொல்றது தான் அப்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்ஜெக்டிவ்ல வரும். ஆன்டனிம் வந்து அன்கிளியர். தமிழ் மீனிங் வந்து வெளிப்படையாக ஒரு விஷயத்த பேசுறது தான் நம்ம வந்து அப்பரண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? எக்ஸாம்பிள் பாருங்களேன். அப்பரண்ட் டிஸ்கம்ஃபர்ட் சஜஸ்டட் ஷி வாஸ் ஹைடிங் சம்திங். ஓகேவா? ஸோ அவளோட வெளிப்படையான ஒரு விஷயம் அவங்க வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்லேயே தெரியும். நம்ம வந்து ஒரு மாதிரி பதற்றமாக இருப்போம். ஸோ அதை வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அட்ரீஷன். ஸோ அட்ரீஷன் அப்படின்றது ஒரு விஷயத்த வீக்கனிங் ஆகிறது. சரி, ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நலிவாக்குறது. சரியா? ஸோ எப்படின்னா ஓகே, வீக் ஆக்குறது அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ அட்ரீஷன் அப்படின்றது வீக் அப்படின்னே சொல்லுங்க. சரியா? பார்ட்ஸ் வந்து நவுன்ல வரும். ஆண்ட் வந்து பில்டிங், தமிழ் மீனிங் வந்து தேய்வு. எக்ஸாம்பிள் பாருங்களேன். அந்த அட்ரிஷன் ரேட் அந்த கம்பெனி ஹஸ் பின் ஸ்டடிலி இன்க்ரீசிங். ஓகேவா? ஏதோ ஒரு கம்பெனியோட அட்ரிஷன் ரேட். ஓகேவா? ஸோ அந்த அந்த கம்பெனியோட எப்படி சொல்றது, ரேட்டிங் வந்து குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஸோ ரேட்டிங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா அட்வர்ஸ்லி. சரி, ஸோ அட்வர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எல்ஒய் சேர்த்துக்கிறதால தான் அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரியா? ஸோ அட்வர்ஸ்னா என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? சினானிம் வந்து அன்ஃபேவரபிளி. ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து அன்ஃபேவராக இருக்கும், இல்லை ஒரு விஷயம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம இந்த அட்வர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். எங்கே சொல்லுவாங்க அப்படின்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மிக மோசமான விளைவுகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் இந்த வார்த்தை. சரி, எக்ஸாம்பிள் த சேஞ்ச் இன் பாலிசி அஃபெக்டட் தி ப்ராஜெக்ட் அட்வர்ஸ்லி அப்படின்றாங்க. ஸோ சேஞ்ச் இன் பாலிசி, ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு பாலிசி சேஞ்ச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? கிளியராக இருக்கீங்களா? ஸோ அட்வர்ஸ். ஓகேவா? ஸோ அட்வர்ஸ்னால் என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ப்ராசிக்யூஷன். சரியா? ப்ராசிக்யூஷன் அப்படின்றதான் கரெக்டான உச்சரிப்பு. சரியா? ஸோ இதோட ப்ராசஸ் என்னன்னா நவுன் ஃபுல்ஃபில்மெண்ட். ஸோ இந்த ப்ராசிக்யூஷன் அப்படின்றத நம்ம வந்து கோர்ட்டில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். மற்றவங்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறது தான் நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரியா? எக்ஸாம்பிள் பண்ணலாம். த ப்ராசிக்யூஷன் ப்ரெசென்டட் கம்பைலிங் எவிடன்ஸ் டியூரிங் தி ட்ரையல். ஓகே, ஸோ ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கரெக்டான எவிடன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சொலேலி. சரியா? சோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சோல் அப்படின்றது சிம்பிள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏன் எல்ஒய் சேர்த்துக்கிறதால இந்த இடத்துல அட்வர்பாக மாறுது. கரெக்டாக இல்லை? ஸோ சோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ சோல் அப்படின்னா என்ன, எது பார்ட்ஸில் வரும், நவுனா வேர்பா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து இன்கம்ப்ளீட்லி மாத்திரமே, இது இருந்தால் ஓகேவா, அது மாத்திரமே அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஹி வாஸ் solely ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அவன் மட்டுமே ஓகே, அவன் மாத்திரமே ரெஸ்பான்சிபிள். அந்த ஏதோ ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அவன் மாத்திரமே ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதுதான். ஸோ அந்த மாத்திரமே, மட்டுமே அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைஞ்சன்ட்.
அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது. ரொம்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது தான் ஸ்ட்ரைஞ்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டசிட்டி வந்து அட்ஜெக்டிவ், ஆன்டனிம் வந்து லீனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லீனண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஓகேவா. ஸோ த கம்பெனி இம்ப்ளிமெண்டட் ஸ்ட்ரைஜன்ட் சேஃப்டி மெஷர் டு ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட். ஓகே, அந்த கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான சேஃப்டி மெஷர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியில் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்கு. ஸோ லாஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்கார்சரேஷன். ஓகேவா, இன்கார்சரேஷன். ஓகேவா, ஸ்பெல்லிங் நான் உச்சரிப்பு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பர்சஸ்ட் வந்து நவுன், இம்ப்ரிசன்மெண்ட், ஒருத்தவங்களை வந்து சிறையில் வைக்கிறது தான் நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கார்சரேஷன். ஓகேவா. ஸோ ஆண்டனிம் வந்து ஃப்ரீடம். ஸோ அவ்வளோதான் இந்த நாளோட வார்த்தை. வி வில் see in the next video. Thank you all. Bye bye.